சென்னை மாநகராட்சியில் ஏப்ரல் மாதம் முதல் கட்டட திட்ட அனுமதி விண்ணப்பங்களை online.ppA.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த சேவையை மேம்படுத்த கட்டட திட்ட ஒப்புதல் நிகழ்நிலையினை ஒருங்கிணைப்பதாகவும் வரும் 31ஆம் தேதி வரையிலான விண்ணப்பங்கள் ஏற்கனவே உள்ள நடைமுறையில் ஒப்புதல் வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. சேலம் லைன்மேட்டில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரை திமுக முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. நீ யாரும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு பேசுவோம். நீ யாருங்க? அதையே கட்டுப்படுவோம். அப்புறம் என்ன கட்டுருவேன்? என்ன பேசுறீங்க? நீ யாருக்காக பிள்ளைகளை போட்டு வர பரதா போட்டு கூட்டு வர ஸ்கூல் பிள்ளைங்க லைன்மேடு பகுதியில் பைக்குகளில் ஃபர்தா அணிந்த 2 சிறுமிகளை அழைத்துக் கொண்டு சென்ற இளைஞர்களிடம் அப்பகுதியினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சம்பவ இடத்திற்கு வந்த செவ்வாய்ப்பேட்டை SSI மணிகண்டன் அந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினார். அப்போது அங்கு வந்த 48வது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயாவின் கணவர் ராமலிங்கம் போலீசாரை மிரட்டும் துணியில் பேசியதால் பரபரப்பு நிலவியது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.